காலை வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? தினமும் சிறு தகவல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு டெய்லி நான் போட்டுட்ருக்கேன். இதை எல்லோரும் பார்க்குறீங்க, எனக்கு ஆதரவு தரீங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. முதல்ல நன்றி சொல்லணும். அது என்னுடைய ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி தமிழ்நாடு மாணவ மாணவிகளுக்கு +2 படித்த மாணவ மாணவிகளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. மார்க்கு என்னுடைய மகளுக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு 55% எடுத்திருக்கா. நான் இன்னும் அவளை கோவப்படலை. இன்னும் நல்லா படிச்சிருந்தாலும் அவள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக படித்ததால இந்த மார்க்கு. இன்னும் நல்லா படிச்சிருந்தா இன்னும் நல்லா மார்க் எடுத்துருக்கலாம். அவள் அதை உணரணும். நான் எதுவும் கோவம்லாம் படலை. அதே மாதிரி பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், மார்க்கு கம்மியாக எடுத்திருந்த குழந்தைங்கள கோவப்படாதீங்க. அடுத்தது என்ன செய்யணுன்றதை மூவ் பண்ணுங்கள். நல்ல மார்க் எடுத்த குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்லா மறுபடியும் நல்ல மார்க் எடுக்கணும். காலேஜ் அடுத்த வருஷம் என்ன காலேஜ் படிக்கிறதுன்றதை டிசைட் பண்ணுங்கள். யாரும் தோல்வியானவங்க, மார்க்கு கம்மியாக எடுத்தவங்க, நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற மார்க்கு கம்மியாக வந்திருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல முயற்சி எடுத்தால் இன்னும் நல்லா எடுக்கலாம். தவறு கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்ம மேலே தான் அது தவறு. மற்றவங்க மேலேயோ, அம்மா அப்பா மேலேயோ, இல்லை சுச்சுவேஷன் மேலேயோ குறை சொல்கிறது தவறு. இங்கே எல்லா எதுவுமே சரியில்லை. அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, யாருமே இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்த நல்ல மார்க் எடுத்திருப்பான். சாப்பாடு சரி இருக்காது. அந்த எதுவுமே இல்லாத ஒரு குழந்த நல்ல மார்க் எடுத்திருந்தா அது வளர்ச்சி. அது போல் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் சுற்றுச்சூழலில் நீங்கள் குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது இதுவாக இருக்காது. இன்றைக்கி சொல்ல போகிற டாபிக் என்னென்னா, குறை சொல்கிறது. ஒரு நாளைக்கு நீங்கள் யாரையாவது குறை சொல்லாமல் இல்லாமல் இல்லை. நான் நிறைய பார்த்துருக்கேன். வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க, வெயிலை குறை சொல்கிறோம். கை வலிக்குதுன்னுவாங்க, கையை குறை சொல்கிறோம். எது இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் குறை சொல்லாமல் அமைதியாக இருங்க. நம்மளை ஒருத்தவங்க திட்டினாங்கன்னா கூட அது நன்மைக்கேன்னு போங்க. நிறைய விஷயம் என் லைஃப்லலாம் நான் நிறைய நடந்திருக்கு. நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ஒரு லோன் போடுவேன். அதில் 10 பேரை சேர்ப்பேன். எனக்கு லோன் வேணும்னா என்னை எந்த குழுலையும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு லோன் வேணும்னா 10 பேரை குழு அமைச்சு ஒரு லோன் ஆஃபீஸில் போய் நான் 10 பேர் வச்சுட்டுருக்கேன் சார், எனக்கு வேணும்னா வருவாங்க. 10 பேர் இருக்காங்களே, இவங்ககிட்ட ஒரு குழு இருக்குது அப்படின்ட்டு வருவாங்க. அந்த 9 பேருக்கு லோன் வரும், எனக்கு மட்டும்